ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இந்த தங்கம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வருடத்தில் நம்ம எவ்வளவு தங்கம் சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். த அல்லது நம்ம தங்கம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம திட்டமிடுதல் ரொம்ப அவசியமானது. ஏன்னா பிளான் பண்ணால் தான் ஒரு காரியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணணும். இந்த ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். ரெண்டாவது, மனதில் ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஓகே இவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் நமக்குள்ளே எடுத்தால் மட்டும்தான் தங்கம் சேமிக்க முடியும். மூணாவது, சேமிக்கிற பழக்கத்தை எப்போதுமே நம்ம கைவிடவே கூடாது. என்ன சுச்சுவேஷன் வரதான் செய்யும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சேமிக்கிற பழக்கத்தை விடக்கூடாது. மூணாவது, மனத்தளர்வு ஏற்படக்கூடாது. அதாவது சீக்கிரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சேமிக்க முடியாது நம்மளால் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. விடாமுயற்சியோடு இருக்கணும். அடுத்து நம்ம முடிந்த அளவு நம்மளால் சேமிக்க முடியுங்கிற நம்பிக்கை நம்ம வளர்க்குறோம். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்னா தங்கம் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வருஷம் கால அளவு ஒரு வருஷம், ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். ஒரு வருஷத்தில் நம்ம நம்ம வாங்குகிற தங்கத்தை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தங்கமாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கணும். மூணாவது, சேமிக்கிற பழக்கம் நிச்சயமாக இருக்கணும். மூணாவது ஒரு வருஷத்தில் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிறவங்க சோறுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மூணாவது, நம்ம ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாள் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாங்கணும்னா நிச்சயமாக வாங்கலாம். எப்படி நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படின்னா, ஒன்று காயின்ஸாக வாங்கலாம், அல்லது ரிங்ஸாக வாங்கலாம், அல்லது டாலர்ஸாக வாங்கலாம், இல்லைன்னா கம்பலாக வாங்கலாம், அல்லது செயினாக வாங்கலாம். இந்த 5 சிஸ்டத்து மூலமாக நம்ம வாங்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வருடத்தில் வாங்க போகிறது தங்கம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு வேளை நீங்கள் பிளான் பண்ணது காயின்ஸாக இருக்கலாம், ஒரு வேளை மோதிரமாக இருக்கலாம், டாலர்ஸாக இருக்கலாம், கம்மலாக இருக்கலாம், வச்சுக்கலாம் இருக்கலாம். இதுக்கு சின்ன சின்ன கம்மல், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்மல்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்மல்ஸ், இந்த மாதிரி கம்மல்கள்லாம் உங்களால் எவ்வளோ வாங்க முடியுங்க, அவ்வளோ கிராம் ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கலாம். இந்த மாதிரி என் கையில் போட்டுக்கிற ரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ரிங்ஸ் எல்லாம் நான் அப்படி தான் வாங்கியது. ரிங்ஸு, செயின்ஸ் இந்த இருக்கிற செயின் மாதிரி எவ்வளோ கிராமில், குறைஞ்ச கிராமில் தங்கம் வாங்க நம்ம பழகிக்கிறோம். குறைந்த கிராமத்தில் தங்கம் வாங்க நம்ம பழகிக்கிறோம். அப்புறம் பணம் நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் நமக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை வருமானம் உங்களுக்கு 10,000 இருந்துச்சுன்னா, வருமானம் உங்களுக்கு 20,000 இருந்துச்சுன்னா, வருமானம் 30,000 இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன். ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான். நம்ம வாங்க போகிறது குறைஞ்ச கிராமில் தங்கம் வாங்க நம்ம பழகிக்கிறோம். அதுவும் நம்ம ஒரு பவுன் தான் வாங்கணும் அப்படிங்கிற பிளான் இல்லாமல், கொஞ்சம் கிராமாக இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் நம்ம எவ்வளோ கிராம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வருமானம் 10 இருந்துச்சுன்னா, இல்லை 2,000 நீங்கள் மாதம் சேமிச்சிங்கன்னா, 2,000 × 12 மாதம் அப்படின்னா 24,000. 24,000 நீங்கள் தோராயமாக 1.7 கிராம் வாங்க உங்களால் முடியும். இப்போ நீங்கள் 20,000 வாங்கினீங்கன்னா 4,000 சேமிக்க முடியும். 4,000 சேமிச்சிங்கன்னா 12 மாதத்துக்கு 42,000. 42,000க்கு 3 to 3.5 கிராம் வாங்க முடியும். இப்போ நீங்கள் 30,000 சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் 6,000 வாங்கி 6,000த்தையும் 12 மாதம் நம்ம சேமிக்கும்போது 72,000. 72,000த்தும் நம்ம கிடைக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 கிராம் to 4.6, 4.1 to 4.6 செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வாங்கலாம். இப்போ நம்முடைய எய்ம் எப்படி சொல்கிறது,
குறைஞ்ச கிராமில் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிராம். ஒருவேளை உங்களுக்கு கல் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா, எனக்கு கல் வாங்க ரொம்ப இஷ்டம். கல் வாங்க விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்க ஒவ்வொரு ஒரு வருஷங்கள் ஆச்சு வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பணம் சேமிக்கிறதுல நீங்களும் குறைஞ்ச கிராமில் உங்களால் வாங்க முடியும். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ.